வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஜீவயாத்ரா நூல்ல 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரையில் ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனங்களை வரிசையாக கூறினார். 8வது ஸ்லோகத்தின் கடைசி 2 வரிகளில் ஜீவன் முக்தியையும் விதேக முக்தியையும் கூறி நிறைவு செய்தார். இந்த 9வது ஸ்லோகம் கூறி வந்த கருத்துக்களை நிறைவு செய்கிறது. இதற்கு பெயர் உபசம்ஹாரம் என்று பெயர். நிறைவு செய்வது உபசம்ஹாரம். உபக்கிரமம்னா தொடங்குவதுன்னு அர்த்தம். உபசம்ஹாரம்னா நிறைவு செய்யறதுன்னு அர்த்தம், முடிக்கிறதுன்னு அர்த்தம். இத்தம் 9வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன். பிறகு எல்லாத்துக்கும் அன்வயம் பொதுவா சொல்ல போறேன். ஆனாலும் இப்போ மேலெழுந்த வாரியா விளக்குறேன். இத்தம் இவ்வாறு வேத வச்சோபிஹி ஏவ நியதே மார்க்கே வயம் யாத்ரிகாஹ, நாம் அனைவரும் இந்த வேத மொழிகளால் கூறப்பட்ட பாதையிலே யாத்ரீகர்களாக இருக்கிறோம். இத்தனை நேரம் அவர் சொன்னதெல்லாம் வேத வழியில கூறப்பட்ட வழின்னு சொல்றாரு. அந்த வேதத்துல நம்பிக்கை வைக்கிறது, நம்ம கர்மங்களை முறையா செய்யறது, காலப்போக்கில் நமக்கு பற்றற்ற தன்மையை உருவாகிறது, அந்த பற்றற்ற தன்மையை நிலைத்திருக்கும்படி கர்மயோகத்தையும் உபாசனையும் செய்யறது, அதுக்கு பிறகு ஞானத்தை பெறத்துக்காக குரு கிட்ட போய் சிரவண மரண நிதித்தியாசனம் பண்றது, நிதித்தியாசனம் பண்ணதுக்கு பிறகும் கூட மனசுல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அதற்காக சமாதி பழகிறது. இதெல்லாம் ஒரு சாதனங்கள் எல்லாம் சொன்னார். அதை சொல்லிட்டு இந்த பாதையில தான் நாம எல்லாரும் யாத்ரீகர்களாக இருக்கிறோம்னு சொல்றார். ஏன்னா எல்லாரும் இதுல நம்பிக்கை இருக்கிறவங்கன்னு நினைச்சுன்னு பேசுறாரு. நாம் எல்லாருமே யாத்ரீகர்கள், இந்த வழியில யாத்ரீகர்களா இருக்கோம்னு ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிறார். வயம், வயம்னா நாம் அனைவரும் வேத வேத வச்சோபிஹி ஏவ நியதே மார்க்கே. வேத வச்சஹா அப்படின்னா வேத வாக்குன்னு அர்த்தம். வாக் வாச்சௌ வாச்சஹா, வாச்சம் வாச்சௌ வாச்சஹா. அதனால வேத வச்ச, வேத வச்சஹான்னு சொன்னா வேத வாக்கியம்னு அர்த்தம். வாக் சப்தம் வச்சஹான்லாம் மாறும், இதுக்கெல்லாம் நிறைய ரூபங்கள்லாம் மாறும். ஆகையினால வச்சஹா வச்சோபிஹி, வச்சோபிஹின்னா வாக்பிஹி, வச்சோபிஹி வாக்பிஹி சமானார்த்தா, ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். அந்த ஏவன அதுலதான் அப்படின்னு அர்த்தம். வேத வச்சோபிஹியேவ நியதே மார்க்கேவ அயம் யாத்ரிகா. அது சொன்ன வழியில தான் நம்ம யாத்திரிகள், மற்ற வழியில் நம்ம யாத்திரிகள் இல்லை. அந்த அந்த ஏவாங்கிறத மார்க்கேயோட சேர்த்துக்கணும். வேத வச்சோபிஹி நியதே மார்க்கேயேவ வயம் யாத்ரிகாஹ. அந்த ஏவாங்கிறது அங்க போடலாம். வயம் யாத்ரிகாஹ ஏவ, நாம் யாத்திரவாசிகள் தான், நமக்கு ஒன்றும் எதுவுமே ஸ்திரம் கிடையாது, அதனால இந்த வழியில தான் போயாகணும், நாம் பயணிகள் தான், சந்தேகமே இல்லை, பயணிகளாகத்தான் இருக்கிறோம். இந்த வேத மொழிகள் கூறப்படுகின்ற வழியில்தான் நாம் பயணிகளாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏவகாரத்துக்கு எப்பவுமே ரொம்ப மகிமை உண்டு. தமிழ்ல தேற்றே காரம்னு சொல்லுவாங்க. முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. முதற்றேன்னு சொன்னா நிச்சயமா இந்த உலகத்துக்கு முதல்வன் ஒருத்தன் இருக்கத்தான்ப்பா இருக்கான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு தான் அந்த முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்ன அர்த்தம் நிச்சயமா கடவுள் இருக்கான்னு அழுத்தமா சொல்றதுன்னு அர்த்தம், வலியுறுத்தி சொல்றது. தேற்றே காரம் அந்த இதை எங்க வேணாலும் அட்ஜஸ்ட் சில சமயம் போட வேண்டும், போட முடியும். இப்படி நிறைய இடங்கள்ல நான் உங்களுக்கு பாடம் நடத்துற போது சொல்றேன், இந்த ஏவகாரத்தை எங்கெல்லாம் போட முடியும் அப்படின்னு தெரியும். அப்போ ஏவன்னா அதனுடைய எம்பசைஸ், வலியுறுத்தி சொல்லு, மட்டும்தான், அதுதான் அப்படின்னு அழுத்தமா சொல்றதுக்கு பேரு அது தேற்றே காரம் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல ஏவ அவதாரணார்த்தம். அவதாரணார்த்தே ஏவ சப்தா. அவதாரணார்த்தம், அவதாரணார்த்தம் நல்ல மனசுல பதியணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஏவகாரத்தை யூஸ் பண்றோம். மார்க்கே வயம் யாத்ரிகாஹ சனாதனே தர்மாக்கியே ச
கிருதபதாக வர்ணாசிரமாச்சாரிணா. சனாதனமான தர்மத்தில் அடியெடுத்து வைத்துள்ள வர்ணாசிரமத்தை கடைப்பிடிப்பவர்கள் நாம். வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் நாம். அப்போ தர்மாக்கியேச்ச சனாதனேங்கிறத மாத்தி போட்டுக்கணும். சனாதனே தர்மாக்கியே கிருதபதாக வர்ணாசிரமாச்சாரிணா வயம். அப்போ இந்த வயம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ். இதெல்லாம் நாம்ங்கிறது இந்த வயம்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு விசேஷனம் அடைமொழி. அடைமொழி, விசேஷனம், அட்ஜெக்டிவ் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அட்ஜெக்டிவ் இங்கிலீஷ், விசேஷனம் சம்ஸ்கிருதம், அடைமொழி தமிழ். கோதண்ட ராமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோதண்டம்ங்கிறது அடைமொழி. தசரத ராமன் அடைமொழி. சீதா ராமன், ஜானகி ராமன், அயோத்தியா ராமன், ஜெயராமன், விஜயராமன் எல்லாம் ராமனுக்கு விசேஷணங்கள். இந்த மாதிரி இங்க நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த சனாதனமான தர்மத்துல சனாதன தர்மாக்கே கிருதபதாக. கிருதபதாகன்னு அர்த்தம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அர்த்தம். கிருதபதாக காலை எடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். கிருதபதாக வர்ணாசிரமாச்சாரிணா. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்தந்த வர்ணத்துக்குரிய அந்தந்த ஆசிரமத்துக்குரிய ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றார். இங்க ஆசிரமம் இருக்கு. ஆசிரமத்துல எல்லாரும் இருக்கிறோம். ஆளாளுக்கு ஒரு காரியம் இருக்கு. எனக்கு சில வேலை இருக்கு, உங்களுக்கு சில வேலை இருக்கு, டிரைவருக்கு சில வேலை இருக்கு, கிச்சன்ல சில வேலை இருக்கு. எல்லாரும் எப்படி சேர்ந்து அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா ஆசிரமம் அமைதியா நடக்குமோ, அது மாதிரி ஹோல் சொசைட்டி நல்லா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு உரிய வேலையை அவங்கவுங்க செய்யணும். அவங்கவுங்களுக்கு உரிய வேலையை அவங்கவுங்க செஞ்சாலே புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் கடவுளை கண்டிப்பா கும்பிட்டு தான் ஆகணும். ஆனா சில பேருக்கு முழுக்க பூஜை பண்றதா வேலையா இருக்கும், சில பேருக்கு முழுக்க வேற ஏதாவது பெருக்கிறதா வேலையா இருக்கும். ஆனா யாரும் உயர்வும் கிடையாது, யாரும் தாழ்வும் கிடையாது. அதனால அது பேர் வர்ண தர்மஹான்னு பேர். வர்ண தர்மஹான்னா ஜாதி தர்மஹா. அதெல்லாம் விசாரம் பண்ணலாம். நல்லா ஒரு நாளைக்கு நன்றாக விசாரம் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதுல எல்லாம் எவ்வளவு அதுல இருக்கிற மகத்துவம் எல்லாம் புரிஞ்சுக்குவோம். ஆஹா, வர்ண தர்மஹா. அப்புறம் ஆசிரம தர்மஹாங்கிறது. வர்ண தர்மஹாங்கிறது சோசியல் ஹார்மனி, சமுதாய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்டது வர்ண தர்மம். அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நன்மையின் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டது ஆசிரம தர்மம். ஆசிரமம்ங்கிறது 4 இருக்கிறது. வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4. பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர வர்ணம் என்பது 4. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமங்கள் 4. ஆக வர்ணங்கள் 4, ஆசிரமங்கள் 4. பிரம்மச்சரிய ஆசிரமம்ங்கிறது சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிற மாணவ பருவம். அப்புறம் கிரகஸ்தாசிரமங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விசேஷமான கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு ஆசிரமம். வானப்பிரஸ்தாசிரமத்துல மானச கர்ம பிரதானம். சந்நியாசாசிரமத்துல வேதாந்த சாஸ்திர பட்டனம். ஆகையினால ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஆக வர்ண தர்மஹா, ஆசிரம தர்மம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்குரிய கடமையும் இருக்கிறது, தனக்காக செய்து கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆக வர்ண தர்மஹா, ஆசிரம தர்மஹா இதெல்லாம் வேதங்கள் விதித்திருக்கிறது. ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் வர்ணாசிரம தர்மத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறது. நமக்கு அதுல ஸ்ரத்தை இருக்கிறதுனால நாம் அந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்றோம். அந்த வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் செய்யும் பொழுது சமுதாயத்துக்கு நன்மை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத, விளக்க முடியாத பல நன்மைகள் ஏற்படுகின்றன. சந்தேகம் கிடையாது. வர்ணாசிரமாச்சாரிணா சனாதனே தர்மாக்கியே கிருதபதாக வர்ணாசிரமாச்சாரிணா வயம் இத்தம் வேதவச்சோபிரேவ நியதே மார்க்கே ஏவ யாத்ரிகா சொல்லி அவ்வளவு பெரிய சென்டென்ஸ். அது இந்த 2 லைனும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ். முதல் 9வது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய முதல் 2 வரிகள்
இதை குறிக்கிறது ஒரே சென்டென்ஸ் தான். அது வயம்ங்கிறதுக்கு இவ்வளவு மகத்துவம். வேதவச்சோபிரேவ நியதே மார்க்கே வயம் யாத்ரிகாக கீதிருஷாக வயம், நாம் எத்தகையவர்கள் அப்படின்னா சனாதனே தர்மாக்கியே கிருதபதாக வர்ணாசிரமாச்சாரிணா வயம் வேதவச்சோபிரேவ மார்க்கேவ யாத்ரிகாக. சரி, அப்புறம் என்னன்னா யதா கிரமஷः ஆனந்தரூபாம் மோக்ஷ பதவீம் கச்சாமஹ ததா அஸ்மான் குருஹு அஸ்மான் ஸ்ரத்தா பக்திமதः திருதியுதான் விதத்யாத். இது அடுத்த சென்டென்ஸ். புரியலைனாலும் இதை கேட்டு இருக்கணும். சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் அப்படி கேட்டாதான் கேட்கத்தான் புரிய ஆரம்பிக்கும். ஒண்ணுமே புரியாம என்னத்தையும் சொல்லிட்டு நினைக்க கூடாது. எல்லாம் இப்படி கேட்கத்தான் பதங்கள்லாம் அபியாசத்துக்கு வரும். யதா எப்படி எப்படி கிரமஷா கச்சாம, கிரமஷா ஆனந்த ரூபாம் பதவியும் மோக்ஷ பதவியும் கச்சாமஹ, ஆனந்த வடிவமான மோக்ஷ பதவியை அடைவோமோ, எப்படி முறையாக ஆனந்த ரூபமான மோட்ச பதவியை நாம் அடைவோமோ, மோட்ச பதவியில் செல்வோமோ, ததா அப்படி குருவானவர் அஸ்மான் நம்மை ஸ்ரத்தா பக்தி மதா, சாஸ்திரத்துல பரிபூர்ண ஸ்ரத்தையும் அந்த சாஸ்திரம் சொல்லுகிற ஈஸ்வரனிடத்தில் பரிபூர்ண பக்தியோடும் உடையவர்களாகவும், திருதியுதான் அதே சமயம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நன்கு பிடிப்புள்ளவர்களாகவும், உறுதி திருதியுதான்னு சொன்னா அடிக்கடி அந்த லூஸ் ஆயிடக்கூடாது. திருதியுதான் அதுல எப்போ நாம சீரியஸா ரிலாக்ஸ்டா சீரியஸா இருக்கணும். டென்ஷன் இல்லாம சீரியஸா அதுல இருக்கணும். கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆயிடும், எல்லாம் இந்த நட்டு லூஸ் ஆகிற மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஆசிரமத்தில் வந்த உடனே என்னவோ ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருப்போம். அப்புறம் போக போக விவகாரம் ஜாஸ்தி ஆகும். விவகாரம் ஜாஸ்தி ஆன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், விவகாரம் ஜாஸ்தி ஆகும். விவகாரம் ஜாஸ்தி ஆன உடனே விவகாரத்துல ரொம்ப அதை சரி பண்ணணும் போகணும்னு சொல்லி அதுல ரொம்ப ஆழ்ந்து போயிடுவோம். அதுல ரொம்ப ஆழ்ந்து போயிட்டா வந்த பர்பஸ் மறந்து போயிடும். வந்த பர்பஸ் மறந்து போச்சுன்னு சொன்னா லைஃபே வீணா போயிடும். அதனால புத்தி நாசாத் பிரணஷ்யத்தின்னு விட்டார் பகவான். எல்லாம் போயிடும் அப்படின்னு விட்டார். அதனால வாழ்க்கையை நம்ம நல்ல ஒரு லைஃப் கிடைச்சோம், அது வீணா போயிடக்கூடாது. அதனால திருதியுதான் விதத்யாத். நமக்கு நாம விரும்புறோம், உறுதியா இந்த வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி குரு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். விதத்யாத், விதத்யாத்ன்னு சொன்னா நம்மை ஆசீர்வதிக்கட்டும், உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று நமக்கு அருள்மழை பொழியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஆக இந்த ஜீவ யாத்ரா டெக்ஸ்ட், இந்த ஜீவ யாத்ராங்கிற நூல் முடியுது. இந்த நூலினுடைய சாரம் இதுதான். எல்லோருமே பேரானந்தத்தை விரும்புகிறார்கள், அதற்காகத்தான் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாம் பேரானந்தத்தை தான் விரும்புகிறோம், அதற்காகத்தான் முயற்சிக்கிறோம் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று முதல் ஸ்லோகம் சொல்லியது. அது எப்படி நமக்கு தெரிகிறது என்பதையும் அந்த முதல் ஸ்லோகம் விளக்கியது. இவ்வளவு காலமாக அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பேரானந்தத்தை அவர்கள் அடையவில்லை என்பதிலிருந்து அவர்களுக்கு தங்களுடைய குறிக்கோளை பற்றியும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறையை பற்றியும் அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று முதல் ஸ்லோகம் சொல்லியது. இரண்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லியது என்றால், அந்த குறிக்கோள் என்ன என்பது பற்றியும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழியை பற்றியும் வேதங்கள் நமக்கு உபதேசங்களை உபதேசித்திருக்கின்றன. அதில் சிறப்பாக கட்டோபனிஷதத்திலே ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமாக இந்த கருத்தை கூறுகிறதுன்னு சொல்லி அந்த உபனிஷத் மந்திரத்துக்கு ஒரு முகவுரை மாதிரி கொடுத்தார். இரண்டாவது மந்திரம். இரண்டாவது ஸ்லோகம், மூணாவது ஸ்லோகம் என்ன சொல்லியதுன்னு சொன்னா, அந்த மந்திரத்தை அப்படியே ஸ்லோக ரூபமா சொல்லியது.
அதாவது இந்த உடல் தேர், இந்த உடலிலே இருக்கின்ற ஜீவாத்மா தேரில் பயணம் செய்கின்ற பயணி, இந்த தேருக்கு குதிரைகளாக இருப்பது போல இந்திரியங்கள், தேருக்கு குதிரைகள் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று நமக்கு இந்திரியங்கள் இருக்கின்றன. புத்தி தான் தேரோட்டி, அந்த கடிவாள கயிறுதான் மனம். நாம் செல்லுகின்ற பாதைகள் 5 விஷயங்கள், அடைய வேண்டிய லட்சியம் ஆனந்தம் என்று சொல்லி சுருக்கமாக அந்த ரத கல்பனையை கூறியது. ரத கல்பனான்னு பேர், அதுக்கு பேர். சாதனையை ஒரு ரதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவது, ரத கல்பனா ரூபத்தில் சொல்லியது. அப்புறம் 4வது ஸ்லோகம் என்ன சொல்லியது என்று சொன்னால், உண்மையிலேயே இது ஏதோ ஒரு செயல் ரூபமான பயணம் அல்ல, இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அறிவை கொண்டு நாம் அடைய வேண்டிய ஒரு பயணமே அன்றி இது உண்மையில் செயல் ரூபமான பயன் அல்ல. செயல் ரூபமாக இந்த பயனை நாம் அடைவதில்லை, அறிவினால் இந்த பயனை நாம் அடைகிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால இது கர்ம ரூபமான பிரயாணம் இல்லை, இது அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு செய்கிற பயணம். அதற்கு இந்த இந்திரிய கட்டுப்பாடுகள் தேவையாக இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப அழகா சொன்னார் 4வது ஸ்லோகத்துல. அது சொல்லும்போது ஞானம்தான் நமக்கு, ஞானத்தினாலதான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறத மிக தெளிவா சொன்னார் 4வது ஸ்லோகத்துல. மோட்சம்ங்கிற சப்தத்தையே அங்கதான் அறிமுகப்படுத்தினார். அது வரைக்கும் மோட்சம்ங்கிற சப்தத்தையே அவர் யூஸ் பண்ணல. பிறகு நன்றாக இதை விளக்க வேண்டும் என்று கருதி 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் சாதனைகள் எல்லாம் சொன்னார். ஸ்ரத்தா, கர்மானுஷ்டானம், விரக்தி, விரக்தி தார்ಢ்யாய கர்மயோகா, சித்த ஏகாகிர சித்தையே உபாசனா, தத்துவ ஞானாய ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆழமான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமானால் சமாதி பழகுவதும் நல்லதே என்று சொல்லி நிறைவு செய்தார். கடைசியில் நாம் எல்லோரும் இந்த வழியில்தான் இருக்கிறோம், இந்த வழியில் செல்லுகின்ற நமக்கு குருநாதர் ஸ்ரத்தையையும் பக்தியையும் நமக்கு உறுதியையும் அளிப்பாராக என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். இதுதான் ஜீவ யாத்ரா இந்த டெக்ஸ்டோட சாரம். இனி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதவுரை சொல்ல போகிறேன், எழுதி கொள்ளுங்கள். சர்வே ஜன்மபிருதா, மனித பிறவி எடுத்த அனைவரும், மனிதங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கணும். நித்யானந்த சுகம் பதம், சுவிமலம் நித்யானந்த சுகம் பதம். ஒண்ணு சொல்றேன். சுவிமலம் குறைவில்லாத, பிராக்கெட்ல துயரமற்ற. சுவிமலம்ங்கிறதுக்கு மாசற்றன்னு போட்டா ரொம்ப நல்லது. மாசற்ற, குறைவில்லாத, துயரமற்ற. மாசற்றங்கிறது லிட்டரல் மீனிங். மாசுங்கிறது இந்த இடத்துல குறைவை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறது. நித்யானந்த சுகம் பதம், பேரின்ப நிலையை பிராப்தும், அடைவதற்கு, சமீகாயுதாக, வேற ஆவலுடையவர்களாய், சதா எப்பொழுதும், தத்ஸ்தான அதன் இருப்பிடத்தை, இன்பத்தின் இருப்பிடத்தை புரிஞ்சுக்கணும். அதன் இருப்பிடத்தைனா அந்த அதன்கிறது எதை குறிக்கிறது? இன்பத்தின் இருப்பிடத்தை. சம்மார்கணே, நன்கு தேடுவதிலேயே, வியசனினஹா சந்தி, சந்திங்கிறது சேர்த்துக்கணும். வியசனினஹா சந்தி, வியசனினஹா பவந்தின்னு கூட போடலாம். பவந்தி சந்தி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அது ஒரு கலர் இருக்கு, அந்த சந்திக்கும் பவந்திக்கும் ஒரு சில அந்த மனசுல ஒரு எண்ணம் வருது. இல்ல, வியசனினஹா பவந்தி, பெரும் முயற்சியுடையவர்களாய் இருக்கின்றார்கள். பெருமுயற்சியுடையவர்களாய்
இருக்கின்றார்கள். ஏவம் சத்யபி, உண்மை இவ்வாறு இருப்பினும், உண்மைங்கிறது அர்த்தம் இல்லை, உண்மையை பிராக்கெட்ல போட்டுக்கணும். அதான் இதுதான் நிலைமை அப்படின்னு அர்த்தம். உண்மைன்னா இந்த இடத்துல உடனே வேற ஏதாவது உண்மைன்னா அதுக்கெல்லாம் அடக்கமெல்லாம் யோசிக்காதீங்க. இதுதான் உண்மை, தான் நடந்துட்டு இருக்கு, திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏவம் சத்யபி தே, அவர்கள் சாத்திய சாதன யுகம், குறிக்கோளையும் அதை அடைவதற்கான நெறி ஆகிய இரண்டினையும், குறி நெறி ஆகிய இரண்டினையும் படிக்கணும். குறி நெறி ஆகிய இரண்டினையும், சாத்தியம்னு சொன்னா குறி, சாதனம்னு சொன்னா நெறி, யுகம்னா இரண்டுன்னு போத்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யுகம்னு சொன்னா இரண்டுன்னு அர்த்தம். ஆக சாத்திய சாதன யுகம். சம்யக்கு நன்கு, நன்கு. ந ஜானந்தி அறிகின்றதில்லை, அறிகின்றதில்லை. யதா ஏனெனில், பிராக்கெட்ல இவ்வுண்மை எவ்வாறு விளங்குகிறதெனில், இவ்விஷயம் இவ்விஷயம் எவ்வாறு விளங்குகிறதெனில், இவ்விஷயம்னா எவ்விஷயம்னு கேள்வி வரும். அதாவது இந்த சாத்திய சாதன யுகம் அவங்களுக்கு தெரியறதில்லைன்னு சொன்னோமோ இல்லையோ அந்த விஷயம். ஏனெனில் அதுனாபி, அதுனாபி இதுவரையிலும், அதுனா இப்பொழுதுன்னு அர்த்தம், அதுனா இப்பொழுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி தமிழ்ல சொல்றதுக்கா, இதுவரையிலும், அதுனாபி இதுவரைக்கும், சுவாபீஷ்ட ரூபாம் தங்களுக்கு மிகவும் விருப்ப வடிவமான, தங்களுக்கு மிகவும் விருப்பமான, விருப்ப வடிவமான நல்லா இல்லை, சம்ஸ்கிருதம் அப்படி இருக்கு, அப்படியே மொழிபெயர்க்க முடியல. தங்களுக்கு மிகவும் விருப்பமான, விருப்பத்திற்குரியதான, உரியதான சௌக்கிய பதவி, பேரின்ப நிலையை, பேரின்ப நிலையை ந பிராப்தா அடையவில்லை, அடையவில்லை. அவர்கள்ங்கிறது அண்டர்ஸ்டுட், அவர்கள் அடையவில்லை. சரி, இரண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். தத் பிராப்தியை அதை அடைவதற்கு, பிராக்கெட்ல அப்பேரின்பத்தை அடைவதற்கு புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த தச்சப்தம் எச்சப்தம் வந்தது சொன்னா உடனே அதுக்கு என்ன மீனிங்னு மனசுல நல்லா தெரியணும். அதனால புரோனவுன், தச்சப்தம் எச்சப்தம் எல்லாம் வந்தா அது என்னன்னு பார்க்கணும். புரோனவுன் தமிழ்ல பிரதிப்பெயர் சொற்கள்னு பேர் இருக்கு. தச்சப்தம், தத்து எது, இந்த மாதிரி சப்தம் எல்லாம் வந்ததுன்னா உடனே என்ன மீனிங் பார்க்கணும். பாஷ்யம் படிக்கிறவங்க ரொம்ப முக்கியம். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போடுவாங்க, தத்துன்னு போட்டா அது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடும். அப்படிலாம் நிறைய வரும் இல்ல. அதை அடைவதற்கு த்ரையந்த சாரான்விதா, த்ரையந்த சாரான்விதா, 3 வேதாந்த சாரத்தினுடைய, சாரத்தோடு கூடிய, 3ங்கிறத பிராக்கெட்ல போட்டுருங்க. ஆனா வேதாந்த சாரமான காட்டக மத்தியகா வல்லி, கடோபனிஷத்தின் நடுப்பகுதியானது, கடோபனிஷதத்தின் நடுப்பகுதியானது நரான் மக்களை, பிரபு சம்மிதாபி தலைவனுக்கு நிகராக இருப்பினும்,
தலைவனுக்கு நிகராக இருப்பினும் கவிசமம் நண்பனை போன்று கிருபையா கருணையோடு புரோத்சாகயந்தி நன்கு உற்சாகப்படுத்துகிறது. சன்மார்க்கானாம் நல்ல வழியில் செல்ல விரும்புகின்ற சதாம் நல்லோர்களுக்கு தது விஷ்ணோஹோ பரமம் பதம் ச அந்த விஷ்ணுவின் பரமபதத்தை பிராக்கெட்ல பேரின்பத்தை புரிஞ்சுக்கணும். சஹசா விரைவில், கந்தும் அடைவதற்கு, மனிஷாவதாம் அறிவாளிகளுக்கு அடைவதற்கு விரும்புகின்ற சப்ளை பண்ணிக்கலாம், தப்பில்லை. அடைவதற்கு விரும்புகின்ற அறிவாளிகளுக்கு, விவேகிகள் அர்த்தம். ஏவம் கீழ்கண்ட, இத்தகையன்னு போட்டு பிராக்கெட்ல கீழ்கண்ட, ஏவம் இத்தகைய சாதன கல்பனாம் நெறிக்கான உருவகத்தை ரச்சயத்தே விளக்குகிறது. இதுல ஏதாவது அன்வயத்துல தமிழ்ல வரும்போது திருப்தி இல்லாம இருக்கலாம். அது என்னங்கிறத பிறகு நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு மாத்துற போது அது அப்படியே மாத்திட முடியாது, கொஞ்சம் இப்படிலாம் இருக்கும். 3வது ஸ்லோகம். நிகமஹ ஆத்மானம், நிகமஹன வேதமானது. இந்த இடத்துல கட்டோபனிஷதத்தின் நடுப்பகுதியானது. நிகமஹன வேதமானது, நடுப்பகுதியானது. ஆத்மானம் ஜீவாத்மாவை, ரத்தினம் தேரில் வீற்றிருப்பவனாக, பிரவீதி பகர்கிறது, கூறுகிறது, பகர்கிறது. நிகமஹா தேகம் உடலை, நிகமஹன வேதமானது, ஒன்னொன்னு இப்படி போட்டுவோம். நிகமஹா வேதமானது, தேகம் உடலை, ஸ்யந்தனம் தேராக, பிரவீதி கூறுகிறது. எல்லாத்திலையும் நிகமஹா பிரவீதி வந்துட்டே இருக்கணும். ஆகையினால நிகமஹா ஆத்மானம் ரத்தினம் பிரவீதி, நிகமஹா தேகம் ஸ்யந்தனம் பிரவீதி. அப்படி ஒன்னொன்னு அது சப்ளை பண்ண வேண்டி வரும். அப்ப புரிஞ்சுக்கணும். நிகமஹா இந்திரியாணி, நிகமஹா வேதமானது, இந்திரியாணி இந்திரியங்களை, பொறிகளை, துரகான் குதிரைகளாக, பிரவீதி கூறுகிறது. நிகமஹா வேதமானது புத்திம் புத்தியை, தத் சாரதிம் அதன் தேரோட்டியாக, அதன்னா தேரின், தத் சப்தம் வந்து பார்த்தீங்களா, தத் சாரதிம் சொன்னா அந்த தேரின் தேரோட்டியாக, பிரவீதி கூறுகிறது. நிகமஹா வேதமானது, பொறுமையா எழுதுனதெல்லாம் திரும்ப திரும்ப நிகமஹா பிரவீதி நிகமஹா பிரவீத்தின்னு வந்துதான் இருக்கும். நிகமஹா வேதமானது சேதஹா மனதை, பிரக்ரஹம் பிரவீதி கடிவாள கயிறாக கூறுகிறது.
கடிவாள கயிறாக கூறுகிறது. நிகமஹா வேதமானது சப்தாதி சப்தம் முதலான விஷயங்களை, ஓசை முதலான விஷயங்களை, தமிழ்ல தூய தமிழ்ல சொல்லணும்னா ஓசை முதலான புலன்களை சொல்லணும். ஓசை முதலான புலன்களை. கொஞ்சம் கொலோக்கியலா சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்து பேசுறாருன்னா சப்தம் முதலான விஷயங்களைன்னு சொல்லணும். ரொம்ப தூய தமிழ்ல பேசினா ஓசை முதலான புலன்களை. தத் கோச்சரம் பிரவீதி அதன் பாதையாக கூறுகிறது. அந்த தேர் செல்லும் பாதையாக கூறுகிறது. யஹா ஆத்மவான் எந்த விழிப்புணர்வுள்ள பிராக்கெட்ல மனிதன், ஈமான் இவைகளைன்னு சொன்ன உடல் இந்திரியங்கள் புத்தி மனஸ் இவைகளின் அர்த்தம். உடம்ப இந்திரியங்களை புத்திய மனச இவைகளை ஆதரேன மிகவும் கவனமாக வஷ்யாம் ஸ்தனோதி வசப்படுத்துகிறானோ, கட்டுப்படுத்துகிறானோ, அல்லது நெறிப்படுத்துகிறானோ, அல்லது ஒழுங்குபடுத்துகிறானோ, அல்லது முறைப்படுத்துகிறானோ. இதெல்லாம் டெவலப் பண்ணணும். நிறைய இப்படிலாம் வேர்ட்ஸ் யோசிச்சுதான் இதுவாகும். அதுதான் சொல்றேன். நெறிப்படுத்துறது, முறைப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது, எல்லாத்துக்கும் சேர்த்து வசப்படுத்துறதுன்னு அந்த அர்த்தம். தன் கீழ்ப்படிந்திருக்கும்படி செய்வதற்கு, எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கும்படி செய்வதற்கு, எல்லாத்தையும் எழுத முடியாது, புரிஞ்சுக்கணும். அதற்கு வசப்படுத்துகிறானோ, அப்படிதானே சொன்னேன், வசப்படுத்துகிறானோ, கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்கிறானோ, அவனால்தான் தஸ்ய ஏவ அவனுக்குத்தான் அத்வனஹ பரம் பாரம் பாதையின் முடிவாக இருக்கின்ற அந்த சிறந்த குறிக்கோளாகிய பாதையின் முடிவாக இருக்கின்ற அந்த சிறந்த குறிக்கோளாகிய சுககனம் பதம் சேர்த்துக்கணும். பேரின்ப நிலையை இதம் சுககனம் பதம் போடுவோம். இதம் சுககனம் பதம். இந்த பேரின்ப நிலையை ஆப்பியம் அடைய முடியும். இதுல ஒரு சிறு மாற்றம். அவனுக்குத்தான் பாதையின் முடிவாகியன்னு சொன்னேன் இல்லையா? பாதையின் முடிவாகிய அந்த சிறந்த குறிக்கோளாகிய அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடியே இதம்னு போட்டுட்டா நல்லதுதான். அவனுக்குத்தான் இந்த அப்படின்னு முதல்ல இதம் போட்டு விடுறது. அவனுக்குத்தான் இந்த பாதையின், இந்தங்கிறது சுகத்தை குறிக்கிறது. பாதையின் அந்த சுகத்துக்கு விசேஷனம் தான் இதெல்லாம். அத்வனஹா பாரம் பரம் சுககனம் பதம் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த ஹீன் இருக்கு, ஹ்யத்வனஹன்னு இருக்கு. அது நிச்சயமாக அடைய முடியும் அர்த்தம். ஹி நிச்சயார்த்தே, ஹி சப்தஹ நிச்சயார்த்தே. ஹி என்ற சொல் உறுதியான என்ற கருத்தை கூறுகிறது. 4வது ஸ்லோகம். பிராப்தியம் அடையப்பட வேண்டிய, முதல்ல இதை போட்டுங்க, முனையகான்னு போட்டுங்க. முனிவர்கள், முனையகா முனிவர்கள். பிராப்தியம் அடையப்பட வேண்டிய, தத் பரமம் சுகம் அந்த மேலான இன்பத்தை,
ஹீங்கிறதையும் சேர்த்துங்க. தத் பரமம் சுகம் ஹி, அந்த மேலான இன்பத்தை அன்றோ, மேலான இன்பத்தை அன்றோ மோக்ஷம், மோக்ஷம் என்று சமாச்சக்ஷதே நன்கு பகர்ந்திருக்கிறார்கள், நன்கு பகர்ந்திருக்கிறார்கள். முனையः பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி மோக்ஷம் சமாச்சக்ஷதே அப்படின்னு அர்த்தம். ஜீவேஷான ஜெகத் விசேஷரஹிதம் ஞானைக சாத்தியம் துருவம் இருக்கு இரண்டாவது வரி. இது அத்தனையும் மோட்சத்துக்கு விசேஷனம், அதனால அது மோட்சத்துல அதை சேர்க்கணும். முனையாக போட்டிருக்கு இல்லையா, இல்லாட்டி அதை அப்படியே விட்டுடுவோம், நம்ம இன்னொரு சென்டென்ஸா அதை மாத்தி விடுவோம். ஆக்சுவலா இது என்னது, மோட்சத்துக்கு விசேஷணமா இருக்கு, அடைமொழியா இருக்கு. அம்மோக்ஷமானதுன்னு பிராக்கெட்ல போட்டுவோம். அம்மோக்ஷமானது ஜீவேஷான ஜெகத் விசேஷ ரஹிதம், ஜீவன், ஈஸ்வரன், உலகம் என்கின்ற வேற்றுமைகள் அற்ற, வேற்றுமைகள் அற்ற ஞானைக சாத்தியம், ஞானம் ஒன்றால் மட்டுமே அடையத்தக்கது, அடையத்தக்கது. அது சொல்லுங்க, என்ன சொன்னேன், அந்த அம்மோக்ஷமானது இல்லையா, அம்மோக்ஷமானது ஜீவன், ஈஸ்வரன், உலகு என்கின்ற வேற்றுமையற்ற ஞானம் ஒன்றால் மட்டுமே அடையத்தக்கது. இந்த அன்வயத்தை கொஞ்சம் மாத்தி சொல்றேன், எழுதிங்க. முனையாக முனிவர்கள், பிராப்யம் அடைய வேண்டிய, தத் பரமம் சுகம் ஹி அந்த மேலான சுகத்தை அன்றோ, மேலான சுகத்தை அன்றோ, இன்பத்தை அன்றோ, மேலான இன்பத்தை அன்றோ, ஜீவேஷான ஜெகத் விசேஷ ரஹிதம், ஜீவன், ஈஸ்வரன், உலகம் என்கின்ற வேற்றுமையற்ற, வேற்றுமையற்ற கம ஞானைக சாத்தியம், ஞானம் ஒன்றால் மட்டுமே அடையத்தக்க, துருவம் மோக்ஷம் நிலைத்த முக்தி என்றுங்கிறது பிராக்கெட்ல போடணும். சமாச்சக்ஷதே நன்கு பகர்ந்துள்ளார்கள். இப்போ முனிவர்கள் அடையப்பட வேண்டிய அந்த மேலான இன்பத்தை ஜீவன், உலகம், ஜீவன், ஈஸ்வரன், உலகம் என்ற வேற்றுமையற்ற ஞானம் ஒன்றினால் மட்டுமே அடையத்தக்க நிலைத்த மோட்சமாக நன்கு பகர்ந்துள்ளார்கள், நன்கு பகர்ந்துள்ளார்கள், மோட்சம் என்று நன்கு பகர்ந்துள்ளார்கள். இப்ப பொழிப்புற சரியா இருக்கும். அடுத்தது ஏன எதனால், ஆத்மனி உள்ளத்தில், அதிலோகிதா மறைவின்றி, எதனால் உள்ளத்தில் மறைவின்றி அப்படின்னா வருது தமிழ்ல, மறைவின்றி, மறைவின்றினா மறைக்கப்படாமல் அப்படின்னு அர்த்தம், மறைக்கப்படாமல், ஸ்வமஹிமா தனது பெருமை பொருந்திய, ஆனந்தாத்மகோ பாசதே ஆனந்த வடிவமானது விளங்குகிறதோ, ஆனந்த வடிவமானது விளங்குகிறதோ, ஏன எதனால், மித்யாத்யாச மதிஷ்ச, மித்யாத்யாச மதிஷ்ச கலதி, மித்யாத்யாச மதிஷ்சங்கிறது அர்த்தம் தவறான கற்பனை எண்ணமானது, தவறான கற்பனை எண்ணங்களானது, கலதி விழுங்கப்படுகிறதோ, விழுங்கப்படுகிறதோ, தது அது, அமலம் யாதொரு குறைவும் இல்லாத, குற்றமற்ற,
குற்றமற்ற, அமலம்னா குற்றமற்ற ஞானம் அறிவாகும். ஏன ஆத்மனி அதிரோஹிதா ஸ்வமஹிமானந்தாத்மகோ பாசதே ஏன மித்யாத்யாசமதிஷ்ச கலதி தத் அமலம் ஞானம் ஏவ. அந்த ஏவத்தை போகணும், அறிவா ஞானம் ஏவன்னு சேர்த்துக்கணும். ஞானம் ஏவ, அது குற்றமற்ற ஞானமாகும் அப்படின்னு முடிக்கணும். குற்றமற்ற ஞானமாகும். மேலும் உள்ள 5 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் பொருள் சொல்லுகிறேன். ஹரி ஓம். ஜீவயாத்ரா 5வது ஸ்லோகத்திலிருந்து அன்வயம் சொல்ல போறேன். எழுதிங்க. மனுஜஹா, மனிதன், ஆதிதஹா, முதலில், திருடமூலம், ஆஸ்திக்யம். திருடமூலம் அர்த்தம் சொல்லல, திருடமூலம்னா நன்கு உறுதியான, ஆஸ்திக்யம் சாஸ்திர மத நூல்களின் நம்பிக்கையை, மத நூல்களின் நம்பிக்கையை, சம்பாதயது, சம்பாதயது சம்பாதிக்க வேண்டும். ஏவங்கிறத சம்பாதயது ஏவ, பெற்றே ஆக வேண்டும், பெற்றே ஆக வேண்டும். சம்பாதயது ஏவன்னு அர்த்தம் பெற்றே ஆக வேண்டும். ததஹ, ததஹ ததஷ்ச போட்டுக்கலாம், ததஷ்ச போட்டுடும். ததஷ்ச பிறகு, ஸ்வர்காதி போகேச்சயா, விண்ணுலக இன்பங்களில் விருப்பத்தோடு, விண்ணுலகம் முதலான இன்பப் பொருள்களில் நாட்டத்தோடு, கர்மாச்சார யுதஹா, முறைப்படி செயல்களை உடையவனாக, முறைப்படி செயல்களை செய்பவனாக, முறைப்படி செயல்களை செய்பவனாக, பவது விளங்கட்டும். கிரமேணச்ச பிறகு காலப்போக்கில், அஸ்திரே நிலையில்லாத, ஸ்வர்காதௌ, ஸ்வர்காதௌ அபி, ஸ்வர்க்கம் முதலான விண்ணுலகம் முதலானவைகளிலும், விண்ணுலகம் முதலானவைகளிலும் முதலானவைகளிலும், நைராஷ்யம் கமிதஹ, ஆசையை அகற்றியவனாய், ஆசையை அகற்றியவனாய், நித்யாநித்ய விசாரணே, நிலைத்தது எது நிலையில்லாதது எது என்கின்ற ஆராய்ச்சியில், என்கின்ற ஆராய்ச்சியில், ஸ்வதிகிருதா சன், சன்னுங்கிற ஸ்லோகத்தில் இல்லை, சேர்த்துக்கணும். ஸ்வதிகிருதா சன், ஈடுபாடுடையவனாய், ஆழ்ந்த ஈடுபாடுடையவனாய், தத்துவம் மெய்ப்பொருளை, சமன்விச்சது நன்கு தேடிச் செல்லட்டும், தேடுவதற்கு விரும்பட்டும், தேடுவதற்கு விருப்பப்படட்டும். ஞானா, அந்த ஸ்லோகம் முடிஞ்சது. 6வது ஸ்லோகம். ஞானாப்தேகே, அறிவை பெறுவதற்கு, பிராக்கெட்ல தத்துவ அறிவு, மலௌ விருப்பு வெறுப்பாகிய அழுக்குகள் இரண்டும், இரண்டும், பரிபந்தினௌ வழிப்பறி திருடர்கள், வழிப்பறி திருடர்கள், கில அன்றோ, ததா அவ்வாறே, விக்ஷேப தோஷ, மனதின் அலைபாயும், மனதின் சிதறலாகிய குறையும், மனது சிதறும் தன்மையாகிய குறையும். அவ்வாறே மனதின் சிதறல் தன்மையாகிய குறையும் அப்படின்னு அர்த்தம், வழிபறித்திருடன் அர்த்தம். அது அண்டர்ஸ்டுட். அவ்வாறே அதுவும்.
யதஹ எக்காரணத்தால், எனவே எனவே போடுவோம், எனவே சேதோ நிஷ்ட மகாரிபு, அறிவிலே நிலைத்திருப்பதற்கு மாபெரும் எதிரியான இவைகளை ஒரு பிராக்கெட்ல போடுக்கணும். இவைகளை பிரதமதா முதலில் உன்மூலனீயௌச்ச, உன்மூலனீயௌச்ச, சோன்மூலனீயம் இப்படி போடணும். உன்மூலனீயௌச்ச வேரோடு களையப்பட வேண்டும், வேரோடு களையப்பட வேண்டும். எனவே அறிவிலே நிலைத்திருப்பதற்கு மாபெரும் எதிரியான இவைகளை முதலில் வேரோடு களைய வேண்டும். அதன் பொருட்டு அப்படின்னு போட்டு வச்சுங்க பிராக்கெட்ல. அதன் பொருட்டு காமம், செயலில் பலனை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, செயலின் பலனை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூரம் அபாஸ்ய அறவே நீக்கி கர்ம நிரதா சன் நித்திய நைமித்திய கர்மங்களை நன்கு கடைப்பிடிப்பவனா. கர்ம நிரதகன்னா செயலில் ஈடுபாடுடையவனாய் அர்த்தம். ஆனா அதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்? செயலில் ஈடுபாடுடையவனாய் போட்டு நித்திய நைமித்திய கர்மங்களை கடைப்பிடிப்பவனாய் அப்படின்னு அர்த்தம். மாலின்ய ரிக்தஹா பவது, பவத்துங்கிறது சப்ளை பண்ணிக்கணும். மாலின்ய ரிக்தஹா பவது, விருப்பு வெறுப்பாகிய அழுக்குகள் அகற்றப்பட வேண்டும், அகற்றப்படட்டும் அப்படி போட்டுக்கும். விருப்பு வெறுப்பாகிய அழுக்குகள் அகற்றப்பட வேண்டும். ததஹா அதன் பின்னர் சித்த ஐகாக்ரிய சுசித்தையே மன ஒருமுகப்பாட்டை நன்கு பெறுவதற்காக நிஷ்காமனோபாசனம் பலனில் பற்றற்றவனாய், பலனில் பற்றற்றவனாய், நிஷ்காமனோபாசனம் சொல்லிட்டேனோ, பலனில் பற்றற்றவனாய் சகுண பிரம்ம தியானத்தை, சகுண பிரம்ம தியானத்தை பஜதாம். அப்புறம் சித்தைகாகிர சுசித்தையேச்ச, அந்த சாவை அதோடு சேர்த்துக்கலாம். பஜதாம், பஜதாம்னா சகுண பிரம்ம தியானத்தை மேற்கொள்ளட்டும். பஜதாம்னா மேற்கொள்ளட்டும், பஜிக்கட்டும். சரி, 6வது ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. 7வது ஸ்லோகம். கர்மோபாசனதஹ நித்திய நைமித்திக கர்மங்களாலும் சகுண பிரம்ம உபாசனையினாலும், நித்திய நைமித்திக கர்மங்களாலும் பிராக்கெட்ல கர்மயோகத்தாலும் போட்டுங்க, உபாசனையினாலும் விசுத்த ஹிருதய நன்கு தூய உள்ளத்தை பெற்றவன், நன்கு தூய உள்ளத்தை பெற்றவன் தத்துவார்த்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவை, மெய்ப்பொருளை பற்றிய அறிவை சம்சித்தையே நன்கு பெறுவதற்காக ஸ்வாச்சாரியம் தனது குருவை சாஸ்திர விதினா சாஸ்திர முறைப்படி பரிச்சரிய வழிபட்டு பிராக்கெட்ல சேவைகள் புரிந்து, பரிச்சரிய தஸ்மாச்ச அவரிடமிருந்து பராம் வித்யாம் மேலான சிறந்த அறிவை
பிராக்கெட்ல முக்தியை தரும் அறிவை. ஸ்ருத்வா கேட்டு, அறிவை கேட்டுனா இந்த இடத்துல பெற்று, விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துக்கோங்க. பெற்று சம்சய முக்தயேச்ச, ஐயங்களை அழிப்பதற்காக, ஐயங்களை அகற்றுவதற்காக சொல்லலாம். ஐயம் அகற்றுன்னு சொல்லியிருக்கு ஔவையாரோட. ஐயம் அழிக்க சொன்னா அகற்ற சொல்ல. ஆனா இந்த இடத்துல அழிக்கிறது இருக்கு. ஐயத்தை, ஐயம் ஐயத்தை அழித்து அப்படிதான் சொன்னேன். ஐயங்களை அழிப்பதற்காக மனனம், மனனம் சிந்தித்தலை யுக்தி பூர்வமாக பிராக்கெட்ல போட்டுக்கணும். யுக்தி பூர்வமாக சிந்தித்தலை. ஸ்தாம்னே நீண்ட நாள் பழக்க, ஸ்தாம்னே தானே சொன்னேன். ஸ்தாம்னே, ஸ்தாம்னே அறிவிலே நிலைத்திருப்பதற்காக, நீண்ட நாள் கூட தப்பு நான் சொல்றது, அறிவிலே, அறிவிலே நிலைத்திருப்பதற்காக நிதித்தியாசனம், ஸ்வரூப தியானத்தை, ஸ்வரூப தியானத்தை கிரமஷः முறையே அபியஸ்ய பயின்று சமாதி நிலையः சன் ஞானத்திலேயே நிலைத்திருப்பவனாய் துவாம் சாந்திம் நிலைத்த பேரமைதியை பிராப்னோது அடைவானாக, அடைவானாக. 7வது ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. 8வது ஸ்லோகம். சஹா அவன் பிரம்மஜ்ஞோபி பிரம்மத்தை அறிந்தவனாயிருப்பினும் கிரமாத்து முறையே வாசனாக்ஷய எண்ணப்பதிவுகளை, எண்ணப்பதிவுகளை அழித்து, எண்ணப்பதிவுகளை அழித்தலையும், எண்ணப்பதிவுகளை அழித்தலையும் மனோநாசம் சேர்த்துதான் படிக்கணும். வாசனாக்ஷய மனோநாசம் தான் படிக்கணும். உங்களுக்கு அர்த்தத்துக்காக பிரிச்சு சொல்றேன். ஏன்னா திவச்சனமா போட்டிருக்கு, அதாவது திவச்சன வாக்கியம். மனோநாசௌ வாசனாக்ஷய மனோநாசௌ, நாசக நாசௌ. அதனால மனோநாசௌ அப்படின்னு இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். வாசனாக்ஷய மனோநாசௌ மனதை அழித்தலையும் விதாய பயின்று, விதாய செய்து, பயின்று, விதாய செய்து சொல்ல, விதாயன செய்து, விதாய செய்து. அனிஷம் இரவும் பகலும் சுக ஸ்வாத்மாராம பரஹா, ஸ்வாத்மாராம பரஹா தன்னிலேயே இன்புகின்றவனாக பவதூன்னு சேர்த்து இருக்கட்டும், விளங்கட்டும். சஹா சுககனஹா அப்பேரின்ப வடிவினன், பேரின்ப வடிவினன் ஜீவன் நபி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உடலில் உயிர் தாங்கி இருந்தாலும், முக்தஹா ஏவ, முக்தஹா ஏவ விடுபட்டவனே, சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனே, முக்தனே சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனே. பிராரப்தே க்ஷபிதேச்ச வினைப்பயன், பிராரப்த பிராரப்தம் பிராரப்த வினைப்பயன் நீங்கியவுடன் தேக விலையே, வினைப்பயன் முடிந்தவுடன் போட்டுக்க இல்லையா, முடிந்து அப்படின்னு போட்டுக்கும், உடன் வேண்டாம், முடிந்து தேக விலையே
உடல் ஒடுங்கும் பொழுது விதேகாம் முக்திம் கதஹா, விதேக முக்தியை அடையப்பெற்றவனாய் உபாதிரஹிதே, உபாதிகள் நீங்கிய சச்சித் சௌக்கியமயே, சச்சிதானந்த ஸ்வரூபமான அபாரே பரே, கரை காணாத கடலில், பேரின்பத்தினுள் அர்த்தம், கரை காணாத கடலினுள், பேரானந்த கடலினுள் அர்த்தம், கரை காணாத பேரானந்த, கரையே இல்லாத பேரானந்த கடலினுள் அர்த்தம். கடலினுள் மஜ்ஜது மூழ்கட்டும், மஜ்ஜது மூழ்கட்டும். சரி, 8வது ஸ்லோகம் முடிஞ்சது. சனாதனே தர்மாக்கியேச்ச, சனாதன தர்மம் எனப்படும், சனாதன தர்மம் எனப்படுகின்ற, சனாதன தர்மம் எனப்படுகின்ற வாழ்க்கையில் பிராக்கெட்ல போடுங்க, கிருதபதாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற வர்ணாசிரமாச்சாரிண, வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கின்ற வயம் நாம் எல்லோரும் இத்தம் இத்தகைய வேத வச்சோபிஹி மார்க்கே ஏவ, வேத வாக்கியங்களால் காட்டப்படும் வழியில்தான், வேத வாக்கியங்களால் காட்டப்படும் வழியில்தான், நியத்தே மார்க்கே போடுவோம், வேத வச்சோபிஹி நியத்தே மார்க்கே, வேத மொழிகளால் காட்டப்பட்டுள்ள என்ன சொன்ன வழியில்தான், ஏவ போட்டாச்சா, ஏவ மார்க்கே ஏவ வழியில்தான், வேத வச்சோபிஹி நியத்தே மார்க்கே ஏவ யாத்ரிகாஹ ஸ்மஹ, ஸ்மஹங்கிறது சேர்த்துக்கணும், யாத்ரீகர்களாக இருக்கின்றோம், பயணிகளாக இருக்கின்றோம். யதா எவ்வாறு ஆனந்த ரூபாம் மோக்ஷ பதவீம், ஆனந்த வடிவமான மோக்ஷ பதவியை கிரமசச்ச கச்சாமஹ முறைப்படி அடைவோமோ, எங்கனம் மோக்ஷ ஆனந்த ரூபமான மோக்ஷ பதவியை முறையே அடைவோமோ, ததா அங்கனம் எவ்வாறு இருந்தால் அர்த்தம், யதான்னா எவ்வாறு இருந்தால், எவ்வாறு நாம் விளங்கினால் என்கிற அர்த்தத்தில் இருக்குது. யதா எவ்வாறு நாம் விளங்கினால் ஆனந்த ரூபமான மோட்ச பதவியை முறையாக அடைவோமோ, ததா அவ்வாறு, அவ்வாறு அஸ்மான் அஸ்மான் வேண்டாம், அவ்வாறு குரு குருநாதரானவர் ஸ்ரத்தா பக்தி மதா, ஸ்ரத்தா பக்தி உடையவர்களாகவும், ஸ்ரத்தை பக்தி உடையவர்களாகவும், திருதியுதான் நன்கு உறுதியோடும் விளங்குமாறு பிராக்கெட்ல போடுங்க, விளங்குமாறு அஸ்மான் நம்மை, விதத்யாத் அருளட்டும், அருளட்டும். இந்த ஜீவ யாத்ரா பதவுரை நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம்
ஓம்.